गोपिका जीवनस्मरणं கோவிந்தா கோவிந்தா. எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த வீடியோவில் அக்டோபர் நவம்பர் மாதத்தில் வரும் சுக்லபக்ஷ ஏகாதசியான உத்தான ஏகாதசி அல்லது ஹரிபோதினி ஏகாதசி பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதோட மகிமை மற்றும் அதை எப்படி இருக்க வேண்டும் அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு முறை பிரம்மதேவர் தனது மகன் மற்றும் ரிஷிகளில் சிறந்தவரான நாரத முனிவரிடம் கார்த்திகை வளர்பிறை ஏகாதசியான உத்தான ஏகாதசியின் மகிமையை பற்றி சொல்லத் தொடங்கினார். ஓ பிராமண சிரேஷ்டரே, கங்கா ஸ்நானத்தின் மகிமை கூட உத்தான ஏகாதசியின் முன் குறைவுதான். ஒருவர் 1000 அஸ்வமேத யாகம், 100 ராஜசூய யாகம் மற்றும் புண்ணிய க்ஷேத்திரங்களில் சமுத்திர ஸ்நானம் செய்து பாவங்களை போக்குவதால் ஏற்படும் பலனை விட சிறந்தது இந்த விரத பலன். அப்போது நாரத முனிவர், தந்தையே, இந்த விரதத்தின் பட்னி பலன்களை கூறுங்கள் என்று கேட்க பிரம்மதேவர் கூறத் தொடங்கினார். இந்த ஏகாதசி அன்று மதியம் ஒரு பொழுது உண்பவர்களது முந்தைய ஜென்ம பாவம், இரவு மட்டும் உண்பவர்களது முந்தைய 2 ஜென்மத்து பாவம், முழுவதும் பட்னி இருப்பவர்களது 7 ஜென்மத்து பாவம் நீங்கும். குறிப்பாக உண்ணும் உணவு, தானியம் மற்றும் காய் வகைகள் கூடாது. மகனே, ஒருவர் 3 வேளை பட்னி இருப்பதுடன் இரவும் கண் விழித்தால் அவர்களது 1000 ஜென்ம பாவங்கள் மேருமலையளவு இருந்தாலும் பஸ்பமாகிவிடும் என்று கூறினார். அத்துடன் அவர்கள் முன்னோர்களும் சத்கதி அடைவார்கள். ஓ நாரதா, எவர் ஒருவர் இந்த விரதம் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களது மேருமலை அத்தனை பாவம் கூட நீங்கிவிடும். அதே சமயத்தில் பிறரை ஏமாற்றுவது, குறிப்பாக பணத்தில் பிறர் செய்த நற்செயல்களை அவமதிப்பது, 3 வேளை காயத்ரி ஜபம் செய்யாமல் இருப்பது, பிறர் மனைவியுடன் தொடர்பில் இருப்பது, வேத மந்திரங்களை நிந்திப்பது, பிரம்மஹத்தி போன்ற பாவங்களை செய்து கொண்டு என்னதான் ஆன்மீக வழியில் ஈடுபட்டாலும் கடுகத்தனை புண்ணியம் கூட கிடைக்காது என்று கூறினார். மேலும் எந்த ஒரு பிராமணன் கள்ள உறவு வைத்திருந்தால் அவனுக்கு அடுத்த பிறவியில் குழந்தை பாக்கியம் இல்லாததுடன் அவன் என்ன நன்மை செய்திருந்தாலும் நஷ்டமடையும். எவன் ஒருவன் உண்மையான ஆன்மீக குருவை நிந்திக்கிறானோ அவன் உடனடியாக பிள்ளைகள் மற்றும் பொருட்களை இழப்பான். மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் பிடித்தமான இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிப்பதால் அவன் சான்றோனாக கொண்டாடப்படுவதுடன் தனது சாம்ராஜ்யத்தையும் புகழடையச் செய்வான். மேலும் 3 லோகத்தில் உள்ள புண்ணிய க்ஷேத்திரங்களும் அவனிடம் வாசம் செய்யும். யாராக இருந்தாலும் 3 வேளை பட்னி இருப்பதால் மீண்டும் கருவில் உதிக்க மாட்டார்கள். அவர்களே இரவும் கண் விழித்து ஆடி பாடி பஜனை செய்து ஹரியை கொண்டாடினால் அந்த கோவிந்தன் அவர்களுடைய வாக்கு, மனம், காயத்தினால் ஏற்பட்ட பாவங்களை போக்குகிறான். மேலும் கார்த்திகை மாத உத்தான ஏகாதசியில் அகத்தி, துளசி, மஞ்சரி, மணிமலர் போன்ற மலர்களை தூய சந்தனம் மற்றும் செஞ்சந்தனத்தில் தோய்த்து மாதவனுக்கு சாத்துவது, சங்கினால் அபிஷேகம் செய்வது, நாம சங்கீர்த்தனம் செய்வது, குறிப்பாக துவாதசி அன்று வரும் ஏகாதசியில் விஷ்ணுவை ஆராதிப்பது, பாகவதம் படிப்பது போன்ற செயல்கள் மிகவும் சிறந்ததாகும். விரதம் இருந்துவிட்டு பாரணை செய்யும் பொழுது பிறர் மனையில் உண்பது, ஆன்மீகத்தை அவமதிக்கும் இடத்தில் உண்பது செய்த நற்பலன்களை அழித்துவிடும். பிராமணர்களுக்கு தான தர்மங்களை செய்துவிட்டு ஹரியின் பிரசாதத்தையே பாரணை செய்ய வேண்டும். முதல் நாள் எந்த உணவுப் பொருட்களை தவிர்த்தோமோ அதை மறுநாள் பிராமணர்களுக்கு தானமாக அளிக்க வேண்டும். மேலும் கார்த்திகை மாதத்தில் துளசியை ஆராதிப்பது, நெய்விளக்கு ஏற்றுவது போன்ற செயல்கள் அந்த கேசவனை மகிழ்விக்கும். துளசியின் வேர்களை போன்று பல கல்பங்கள் அவன் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருப்பான். இப்படி முறைப்படி விரதம் அனுஷ்டிப்பவர்களை அந்த இந்திரனும் கைத்தொழுவான், யமராஜனும் நெருங்க பயப்படுவான். ஒருவன்
தனது ஆன்மீக குருவின் அனுமதி இல்லாமல் விரதம் இருப்பது மற்றும் கணவனின் அனுமதி இல்லாமல் மனைவி விரதம் இருந்தாலோ மறுநாள் பிராமணர்களுக்கு பசுமாடு மற்றும் தான தர்மங்கள் செய்ய வேண்டும். இந்த கார்த்திகை மாதத்தில் நெய் தானம் செய்வது விசேஷம். தான தர்மங்கள் செய்ய முடியாதவர்கள் பிராமணர்களிடத்தில் இனிமையான சொற்களையாவது பேச வேண்டும். பொதுவாகவே பிறரிடம் இனிமையாக பேசுவது அந்த நாராயணனை மகிழ்விக்கும். இதன் மகிமையை கேட்டாலே அந்தணர்களுக்கு பசு தானம் செய்த புண்ணியம் கிடைக்கும். இப்படியாக உத்தான ஏகாதசியின் மகிமையை பிரம்மதேவர் கூறி முடித்தார். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.